அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் ஆலயத்தை பற்றியதுதான். இங்கு மூலவராக வீற்றிருப்பவரின் திருநாமம் ஸ்ரீ சரபேஸ்வரர் அல்லது அசல தீபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவில் மூலவர் சன்னதியில் ஏற்றப்படும் விளக்கு எவ்வளவு காற்று அடித்தாலும் சிறிதும் அசையாமல் எரிகிறது என்ற ஒரு காரணத்தினாலே இந்த கோவிலின் பெயர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் ஆலயம் என்று புகழ் பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த கோவிலில் பிரத்யங்கரா தேவி உமையாளாக வீற்றிருக்கின்றாள். பிரத்யங்கரா தேவி கிழக்கு பார்த்த முகமாகவும் அசல தீபேஸ்வரர் மேற்கு பார்த்த வண்ணமாகவும் இந்த கோவிலில் அமைந்துள்ளனர். அதன் காரணம், கைலாயத்திலிருந்து கோபித்து கொண்டு வந்த முருகனை இருவரும் வெவ்வேறு திசைகளில் தேடிச் சென்ற காரணத்தினால் இவர்கள் இருவரும் எதிரெதிர் திசைகளில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மகனை தேடி வந்த காரணத்தினால் இது மகனூர் என்று முற்காலங்களில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காலத்தினால் அந்த பெயர் சொல் மருவி இன்று மோகனூர் என்று அழைக்கப்படுவதாகவும் இங்குள்ளவர்களால் கூறப்படுகின்றது. மேலும் சரபேஸ்வரர் என்ற பெயர் காரணமாக இங்கு கூறப்படுவது, ஸ்ரீ நரசிம்மர் அவர்களின் கோபத்தை தணிப்பதற்காக ஈஸ்வரன் முதலில் வீரபத்ரரை அனுப்பிய போது அவரின் கோபம் தணியவில்லை. அதன் காரணத்தினால் சிவபெருமானே ஸ்ரீ சரபராக தோன்றினார். அதாவது பாதி விலங்கின் உடம்பும் மீதி பறவையின் உருவமாக தோன்றி அவரின் கோபத்தை தணித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் இக்கோவிலில் விநாயகர், முருகன், துர்காதேவி, நரசிம்மர் ஆகிய தெய்வங்களுக்கென்று தனித்தனி சன்னதிகளும் அமைக்கப்பெற்றுள்ளன. இந்த கோவில் ஒரு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகின்றது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் காவிரியின் கரையின் அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும் பொழுது பில்லி, சூனியம் ஆகியவற்றால் உண்டாகும் கெடு பலன்களும் மற்றும் மனவியாதிகளும் குணமாவதாக கூறப்படுகின்றது. இவ்வளவு சிறப்புகளையும் தன்னகத்தை அடக்கி கொண்டு ஆற்றங்கரை ஓரத்தில் அழகாக வீற்றிருக்கும் இந்த அசல தீபேஸ்வரரை காண ஒரு முறையேனும் இந்த ஊருக்கு விஜயம் செய்யுங்கள். அசல தீபேஸ்வரின் அருள் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.